பிடிக்காதது, வேதம் போதுமானது, வேதம் அதிகாரம் உள்ளது. நம்ம மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரே தகுதி வேதத்துக்கு தான். எந்த போதகருக்கும் நம்ம அதிகாரம் இல்லை, எந்த சபைக்கும் அதிகாரம் இல்லை. நாலாவதாக வேதம் தெளிவுள்ளது. இதைத்தான் நம்ம கிளியரா படிச்சுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, பைபிள் ரொம்ப முக்கியம், பைபிளில் தப்பில்லை, அதெல்லாம் தெரியும். இதுதான் மக்களுக்கு கோட்டை விட்டுறாங்க. 7வது பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா, வேதம் எல்லா இடத்துலையும் ஒரு சில பகுதிகள் கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப முக்கியமான காரியங்கள், பரவலான காரியங்கள், அநேக காரியங்கள் தெளிவாக நாம் படித்து நாம் நம்பி அதை கடைப்பிடிக்க தெளிவாக இருக்கிறது. அதை நாம் முறையான சாதனங்களை பயன்படுத்தி அதை படித்தோம்னா, நம்ம பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, படிப்பு அறிவு இல்லாமல் இருந்தாலும் சரி, தெளிவாக நம்ம ஒவ்வொருத்தரும் வேதத்தை படித்து புரிஞ்சு கொள்ள முடியும். வேதம் தெளிவுள்ளது. வேதம் ஆண்டவர் நம்ம எல்லாம் படித்து புரிஞ்சு கொள்ளும்படிக்கு நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. வேதத்தை படிக்கணுன்ற, வேதம் தெளிவுள்ளது, நாம் படித்தா புரிஞ்சு கொள்ள முடியும்ன்ற வைராக்கியம் இருந்தால் தானே நம்ம அதை படிக்குவோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஒரு மந்திர புக்கு மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். நேரத்தை எடுத்து நம்ம படித்தோம்னா வேதம் தெளிவாக புரியும். இதுதான் ரோமன் கத்தோலிக்கு இன்னைக்கு இருக்கிற பிரசங்கிகளும் மக்களை ஏமாத்துறது என்னன்னா, பைபிள் கிளியர் இல்லை, பைபிளை படிக்கிறது ரொம்ப கஷ்டம், வெறும் ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னைக்கும் அந்த பாதிப்பில் தானே இருக்கோம். நம்ம மொழியிலே வேதம் இருந்தாலும் அந்த பாஸ்டர் என்ன சொல்லி தராரோ அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஏன் பைபிளை நிறைய பேர் படிக்கிறது இல்லை, ஏன் தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க மனசில் பைபிள் ரொம்ப கஷ்டங்க படிக்கிறது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஏதோ ஒரு ஆழமான ஒரு வசனம் படித்தாலும் அதில் 4-5 ஆழமான ரகசியங்கள் இருக்குது, வெறும் பாஸ்டருக்கு தான் தெரியும். இல்லை, அதனால தான் நம்ம அறியாமையில் இருந்துடுறோம். ரிஃபார்மர்ஸு, சீர்திருத்தவாதிகள் இல்லை, ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத விவசாயி படிக்க தெரிஞ்சாலும் அவன் படித்து வேதத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். பரிசுத்தாவின் உதவி மூலமாக படித்து கொள்ள முடியும். இந்த வைராக்கியம் தான் விக்லிஃப், டிண்டேல் மாதிரி ஆளுங்களுக்கு வருஷக்கணக்கில் செலவிட்டு வேதத்தை நம்மொழியில கொடுக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஏன் படிக்க நம்மளுக்கு கஷ்டம் படிக்கிறதுனா ஏங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கணும், ஏங்க அதுக்கெல்லாம் உயிர் விட்டுருக்கணும்? அவங்க சாதாரண கிறிஸ்தவர்கள் நாம் வேதத்தை படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெளிவுள்ள வேதம். கடவுள் வேதத்தின் மூலமா மட்டும்தான் நமக்கு பேசுறாருன்னா, அதுதான் நமக்கு வேத வாக்கா இருக்கணும்னா, கடவுள் தெளிவில்லாம எழுதி கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். தெளிவுள்ளது வேதம், தெளிவுள்ளது வேதம். கிளாரிட்டி ஆஃப் த பைபிள். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, தெளிவுனா பைபிள் இஸ் கிளியர், very clear to understand the clarity of the Bible. ஓகே, இந்த கொள்கை நமக்கு இன்னமும் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, வேதத்தை ஆண்டவர் எழுதும் போது, ஒரு வசனத்தை எழுதும் போது, பரிசுத்தாவி அதை ஏவி எழுதும் போது, அந்த வசனத்துல ஒரே அர்த்தத்தை தான் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் இருந்தா, ஒரு டெக்ஸ்ட் இருந்தா, அதுக்கு ஒரே அர்த்தம் தான். பவுல் ஒரு வசனத்தை எழுதுறாரு, இல்ல பவுல் மோசே ஒரு வசனத்தை எழுதுறாருன்னா, இல்ல பவுல் ஒரு நிருபத்தை எழுதுறாருன்னா, பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாருன்னா, அதுல 101 அர்த்தங்களை அவர் எழுதல, ஒரே ஒரு அர்த்தம். அதை நீங்க படிச்சா நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். பாருங்களேன், கடவுள் நமக்கு நம்முடைய ரூல் புக்கே பைபிள் தான். ஒவ்வொரு நாளும் அந்த பைபிள் படித்தா நம்ம நம்பணும், படிக்கணும், அறிஞ்சு கொள்ளணும், அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டுனா, அதில் தவிர்க்க முடியாத விளைவு வேதம் தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். 101 அர்த்தங்கள் இல்லை. இந்த போதகர் ஒரு அர்த்தம், அந்த போதகர் ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்கு இல்லை வேதம். ஒரு போதகருடைய வேலை அந்த வசனத்தை எடுத்து, அந்த வசனத்தில் பரிசுத்தாவி எழுதும் போது எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்றதை விளக்கி, அதை நமக்கு எப்படி பல பயன்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அர்த்தம் ஒன்று தான். அப்போ ஏங்க இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, இங்க நம்ம ஊர்ல வேத புரட்டல் நடக்குது. ஏன் இத்தனை விதமா போதிக்கிறாங்க? 2 கொரிந்தியர் 2:17 பவுல் சொல்றாரு, அநேகரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், புரட்டி கலந்து குழப்பி பேசாமல், துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்து தேவ சந்நிதிக்கு முன்பதாக பேசுகிறோம். துப்புரவாக, ஆக்யூரேட்டா,
தேவன் எப்படி எந்த அர்த்தத்தில் அருளப்பட்டாரோ அந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்லணுமோ அதில் திணிக்கிறாங்க, கலக்கிறாங்க நிறைய காரியங்களை. ஆண்டவர் எப்படி அருள் இருக்காரோ, அது எந்த அர்த்தத்தில் எழுதினாரோ அது அப்படி சொல்லி கொடுக்கல. நீங்க பாருங்க 2 கொரிந்தியர் 2:17 பவுல் சொல்றார், அப்படித்தான் அநேகர் செய்யறாங்களாம். தந்திரமாய் 2 கொரிந்தியர் 4:2 தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோம். பாருங்களேன், வேதத்தை பல விதத்துல புரட்டலாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லாம அதை புரட்டலாம், அதுக்கு உருவக அர்த்தங்களை கொடுக்கலாம். அதுதான் ரோமன் கத்தோலிக்க ஆயிரக்கணக்கான வருஷங்களாக சொல்லி 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 மக்களுக்கு வேத அறிவே வராதபடிக்கு எல்லா வசனத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். பைபிளை நம்ம வேதம் கிளியர் தெளிவுள்ளது அப்படின்னா நாங்களோ நீங்களோ சாதாரண கிறிஸ்தவர்கள் ஆவியானவர்கிட்ட ஜபம் பண்ணி ஆண்டவரே புரிய வைங்க படித்தா புரியும். நமக்கு அது புரியும்னு தெரிஞ்சா தானே புரிஞ்சிக்க பார்ப்போம் இல்லைங்களா. வேதம் அதை வேதத்தை விளக்குற ஒரு வகை வேதத்தை போட்டிருக்கு பாருங்களேன். 2 தெமோத்தியில சொல்றாரு 2:15 நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாகி இருக்கும்படிக்கு சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், நிதானமா பகுத்து ஆக்யூரேட்டா அதை டிவைட் பண்ணு, வேர்டை உன் சொந்த அர்த்தத்தை கொடுக்காத, அதுக்கு ஒரு உருவக ஏற்படுத்தாத, மக்கள் எல்லாம் உனக்கு கைத்தட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்கிறத சொல்லி வேதத்துல சொல்லாத. அந்த வேதத்துல ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை சொல்லு, அப்படி சொல்லணும்ன்றார். இதனாலதான் இந்த சீர்திருத்தவாதிகள் வேதத்தை விளக்குவதற்காக வேதத்திலே இருக்கு, இங்கிலீஷ்ல ஹெர்மெனியூட்டிக் பிரின்சிபல்ஸ்னுவாங்க, வேத விளக்க உரை. வேதம் தெளிவானது, வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா எப்படிங்க படிக்கிறது, ஒரு நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல 3 சொல்றேன். இந்த 3 காண்டி நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எங்கன்னா ஒரு வசனத்தை கேட்கறீங்க, ஏன்னா பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னா நம்ம ஊர்ல எத்தனை புரட்டல் நடக்குதுன்னு நீங்களால புரிஞ்சுக்க முடியும். 3 காரியம் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை கிளீனா புரிஞ்சுக்கணும்னா இது 3 தாங்க. யாராவது ஒரு வசனத்தை கிளீனா பிரசங்கம் பண்றாங்கன்னா இது 3 சொல்லணும். என்ன, ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டா முதலாவது அதுல இருக்கக்கூடிய லிட்ரரி ஸ்டைல், அது எந்த இலக்கிய நடையில எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதனோட கான்டெக்ஸ்ட், அது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது. 3வது அதுக்கும் மற்ற பகுதியில் இருக்கிற வேதத்துக்கும் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு. லிட்ரரி ஸ்டைல், கான்டெக்ஸ்ட், எனாலஜி, இது 3 ஞாபகம் வச்சுக்கல. இது 3 விளக்கி உங்களுக்கு காட்டுறேன். லிட்ரரி ஸ்டைல் என்ன, எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு வசனமும் வேதத்துல பல இலக்கிய வகையில எழுதி இருக்குங்க, பல லிட்ரரி ஸ்டைல் இருக்கு. நம்மளும் எழுதும் போது எல்லாமே ஒரே ஒரு பயோடேட்டா எழுதும் போது ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுவீங்க, இல்ல ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க, ஒரு கதை ஒரு கவிதை எழுதுற மாதிரி எழுதுணும். இப்போ படங்கள்ல சினிமாலயோ வரும்போது வேற ஜான்ரான்னுவாங்க இல்லைங்களா, ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு பயோபிக், இன்னொன்னு ஃபிக்ஷனல் கற்பனை கதை, இன்னொன்னு கவிதை கதை, அந்த மாதிரி கவிதை பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி வேற இலக்கிய வகைகள், டிஃபரெண்ட் ஜான்ரா. பைபிளும் பல லிட்ரரி ஜான்ரா, பல லிட்ரரி இலக்கிய வகைகளை பயன்படுத்துது. பைபிள்ல ஹிஸ்டரி இருக்குது, பைபிள்ல கவிதை இருக்கு, சங்கீதங்கள்லாம் கவிதை, பைபிள்ல தீர்க்கதர்சனம் இருக்கு, பைபிள்ல ஞான எழுத்துக்கள் இருக்கு. அந்த ஒவ்வொன்றும் விளக்கும் போது புரிஞ்சு கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது இது என்ன லிட்ரரி ஸ்டைல், இது என்ன விளக்கிய, இது ஒரு பொயட்ரியா பார்க்கணும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, நாளுக்கு நாள் வார்த்தையை பொழிகிறது, மரங்கள்லாம் நடனம் ஆடுகிறது அப்படின்னு வருதுன்னா அது ஒரு கவிதை. அதை போய் அது முதல்ல லிட்ரரி ஸ்டைல் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இன்னொன்று உரை நடைன்னு இருக்கு, ஒரு ப்ரோஸ், ஒரு லெட்டரெல்லாம் ஒரு உரை நடையில் எழுதுறது. இன்னொன்று வரலாறு இருக்கு இல்லைங்களா. அதுக்கெல்லாம் போய் ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு காஸ்பிள், சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், அவர் என்னென்ன செய்தார், அவருடைய அற்புதங்கள் என்ன. அவர் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார், அது ஒரு வரலாறு. அதை போய் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கலாமா. ஆகவே அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பொழிக்கிறார் ஆண்டவர், எப்படி அங்க தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரோ உங்க வாழ்க்கையில், அது இல்லை, அதுக்கு அது வரலாறு.
அங்க எங்க போட்டிருக்குது ஆண்டவர் தண்ணீரை போய் திராட்சை ஏன் புரட்டுற வேதத்தை? இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு ரெவலேஷனை எடுத்துக்கிட்டோம்னா அது தீர்க்க தரிசன பாஷை. அதுல மறைந்திருக்கிற அர்த்தம் இருக்கிறது. 10 கொம்புகள் மிருகம்னா அது மறைந்திருக்கிற அர்த்தம். 7 வருஷம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா காஸ்பல்ல அது இல்லை, உரை நடையில இல்லை, வரலாற்றுல அப்படி இல்லை. அதுக்கு ஒரே அர்த்தம் இருக்கு. நீ ஏன் புரட்டுற? வேத புரட்டலி தான். முதல்ல என்ன கேட்கணும், இவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்துல இருக்கிற உரை நடை லிட்ரரி ஸ்டைல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா, இவர் கதை சொல்றாரா? இன்னைக்கு டாப் ப்ரீச்சர்ஸ், நான் இந்த பெங்களூர்ல இருக்கிற 10 பெரிய சபைகள், நம்மளாம் அந்த சபைக்கு போக வேண்டியதில்லை, யூடியூப்ல பார்த்தாவே தெரியும். அவங்க செய்யற அட்டூழியம் பார்த்தீங்கன்னா வேத புரட்டல் தான். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்துல என்ன இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. அந்த வசனத்தை ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அவங்க கதையை அடிக்கிறது. எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு வேத புரட்டல், லிட்ரரி ஸ்டைல். முதலாவது அதை புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது கான்டெக்ஸ்ட், ஒரு சந்தர்ப்பம். வேத வசனத்துக்கு ஒரு சந்தர்ப்பம். எந்த வசனமோ சும்மா தூக்கி போடல ஆண்டவர் அப்படி இப்படின்னு, ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது. அதுக்கு ஒரு வசனத்துக்கு மேலேயும் கீழேயும் கனெக்ஷன் இருக்கு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். அந்த சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்க, இல்லைன்னா தப்பா தான் புரிஞ்சுக்குவோம். ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம படிக்கும்போது திடீர்னு 10வது லைனா போய் பார்த்து படிப்பீங்க. படிச்சுக்கிட்டு ஓ இங்க ஒன்று போட்டிருக்கிறது இதுதான் உண்மை அப்படின்னு முதல்ல இருந்து படிச்சா தானே அது 10வது லைன் என்னன்னு புரியும். அப்படி படிக்கணும் அங்க வேதம். பவுல் எழுதும் போது திடீர்னு ஒரு வசனத்தை நடுவில் நுழைக்கல. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு ஜோக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு முட்டாளுங்க நான் சொல்லிடுறேன், சும்மா நீங்க முட்டாள் மாதிரி பண்றீங்களேன்னு. திடீர்னு யாரோ ஒருத்தர் நடுவில் என்னன்னு தெரியாம ஓ இவரு பைத்தியம் போல இருக்குது அதனால தான் அப்படின்னு. சந்தர்ப்பம் என்ன, எந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லப்பட்டதுன்னு புரியலன்னா அந்த வேதமே தப்பா போயிடும். எந்த ப்ரீச்சரும் ஒரு வசனத்தை எடுத்துட்டு வேதத்துக்கு முரணாக ப்ரீச் பண்ணாங்கன்னா அவங்க தப்பான ப்ரீச்சர். அந்த கான்டெக்ஸ்டை பார்க்காம முன்னாடி என்ன சொல்லுது பின்னாடி என்ன சொல்லுதுன்னு புரிய வைக்காம வேத புரட்டல் செய்யறாங்க. பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்களோ நான் வசனத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன விரும்புறேன்னா அதை சொல்லலாம் தெரியுமா? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு வரலாற்று, ஒரு சந்தர்ப்பம், யார் எழுதுனது, யாருக்கு எழுதுனது, எந்த சூழ்நிலை எழுதுனது, ஒரு லாஜிக்கல் தாட்டா அவர் சொல்லிட்டே வரும்போது நடுவில் ஒன்று சொல்றாரு. அந்த நடுவில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்றதை என்னென்னவோ சொல்லி புகுத்திடலாம் தெரியுமா? அப்படித்தான் வேதத்தை படிக்கிறது. ஒவ்வொரு வசனமும் பிரிக்க முடியாத சங்கிலி மாதிரி மற்ற வசனங்களோடு இணைந்திருக்கிறது. அதை எடுத்து பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. முதலாவது இலக்கிய நடை, லிட்ரரி ஸ்டைல் என்ன, பொயட்ரியா ஹிஸ்டரியான்னு பார்க்கணும். ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்க்கணும். மூன்றாவதாக அதனுடைய மற்ற வேத பகுதியோடு அதனுடைய ஒத்துமையை பார்க்கணும். யாராவது ஒருத்தர் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதுனா மற்ற வேத பகுதிக்கு ஒப்பிட்டு ஒத்துமையா இருக்கிறதா? ஏன்னா பைபிள் ஒரு வசனத்துல ஒன்று சொல்லி இன்னொரு இடத்துல வேற தப்பா சொல்லாது. இது ஒரு வசனம் இங்க முரணா பேசாது. அனாலஜி ஆஃப் ஸ்கிரிப்சர்னுவாங்க. இது 3 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு அக்ரானிம் வேணும்னா LAC, லேக். 1,00,000 பிரசங்கிகள் நம்ம ஊர்ல இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லேக் என்ன பண்றாங்க? இதை ஃபாலோவே பண்றது இல்லை. லிட்ரரி ஸ்டைல் என்னன்னு பார்க்கறதுல அது எந்த இலக்கிய நடையில கவிதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கம், இயேசு கிறிஸ்து செஞ்சதெல்லாம் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம், ஒரு உள்ளார்ந்த தீர்க்க தரிசன விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லிட்ரரி ஸ்டைல் வரலாறு, அந்த வரலாற்றுல இருந்து நம்ம என்ன படிக்கணும்? லிட்ரரி ஸ்டைல் பார்க்கணும். கான்டெக்ஸ்ட், முன்னாடி என்ன இருந்துச்சு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு அந்த வசனத்தை விளக்குறத பார்த்தா அது சொன்னதே இவர் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அங்க சொல்லவே இல்லை அந்த வசனம். கான்டெக்ஸ்டை பார்க்கணும். அடுத்ததாக வேதம் பல இடங்கள்ல உங்களுக்கு நான் சொல்லவா, இதை ஃபாலோ பண்ணாதவங்க கம்ப்ளீட்டா தப்பா போதிக்கிறாங்க. அநேக சர்ச்சஸ் பைபிள் ஸ்டடியும் நடக்குது. இதுதான் நான் நினைக்கிறேன், அதுதான் நீ நினைக்கிறது யாருக்குப்பா வேணும்? பைபிள் என்ன சொல்லுது, ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை சொல்லு. உன் கதையை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ அங்க போன இங்க போன அதை பண்ண இதை பண்ண, இதே தான் பிரசங்கத்துல, சாட்சிகள் தான் பிரசங்கத்துல. வசனத்தை சொல்லுங்கயா. வசனத்தை எவ்வளவு சீரியஸ் தெரியுமா? ஒரு பிரசங்கி காண்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம சந்தர்ப்பத்தை பார்க்காம உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அவர் பிசாசு பாஷைய பேசுறார். ஏன் தெரியுமா? வேதத்தை அந்த எந்த நோக்கத்தோட அந்த வசனம் எழுதியிருக்குன்றத பார்த்து அதை புரட்டுனா அது பிசாசுடைய வேலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிசாசு இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்லிச்சு? அதுவும் வசனத்தை சொல்லிச்சு, நீ மேல இருந்து உன்னை கீழே தாழ்ந்து குதிச்சிரு, ஏன்னா தேவ தூதர்கள் உன்னை கைப்பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க.
சங்கீதம் 91:11 வசனத்தை இயேசுக்கு கோட் பண்ணிச்சு. இயேசுக்கு சொல்லி தருது பிரசங்கத்தை, வசனத்தை சொல்லி கொடுக்குது. அது ஏன் அது பாருங்க என்ன பண்ணுச்சு, அது ஒரு கவிதை, ஒரு பாடல். ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கும்போது நம்ம காணாத நேரங்களில் அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். தேவ தூதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் தான் அந்த கான்டெக்ட். அந்த சந்தர்ப்பத்தை 91 படிச்சிங்கன்னா முன்னாடி பின்னாடியெல்லாம் வேற என்னவோ இருக்கு, அது கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுருச்சு. ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இயேசுக்கு போடுச்சு, குதிச்சிரு, அதனால குதிச்சிரு. அவுட் ஆஃப் கான்டெக்ட், ஒரு இலக்கிய நடைய புரிஞ்சுக்கல, போயிட்டு அது ஒரு பாடல். சங்கீதம் 91 ஒரு பாடல், அது உளுந்துருன்னு சொல்லலை அது, இல்லைங்களா? ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி இல்லை. இயேசு குதிச்சிடக்கூடாது. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, வேத புரட்டல் எப்படி பண்ணுச்சு பாருங்களேன். இயேசு என்ன பண்ணாரு, அந்த வேதம் அது இன்னொரு வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு இன்னொரு வசனம் போட்டிருக்கே, இல்லைங்களா? அதுக்கு முரணாக வேதம் பேசாதே, நீ என்ன ஏமாத்த பார்க்குற பிசாசே, இப்படி பேசாத. இதுதாங்க நம்ம ஊரில் நடக்குது. நமக்கு நேரம் ஆயிடுச்சு. வேதத்தினுடைய 4 தன்மைகள் நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் தவறலைக்காதது, வேதம் போதுமானது, வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் தெளிவானது. இட் இஸ் கிளியர். நீங்களோ நானும் ஒரு போதகர் போதிக்கிறாருன்னா அவர் கரெக்டாக போதிக்கிறாரான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவாக தான் வேதம் இருக்கு. அவர் கரெக்டாக அந்த இலக்கிய நடைபடி போதிக்கிறாரா, அவர் கான்டெக்ட் படி போதிக்கிறாரா, முன்னாடி பின்னாடி இல்லை புரட்டுறாரா வேதத்தை, இந்த இவர் சொன்னது முழு பைபிளில் மற்ற இடங்கள்லாம் ஒத்து போகுதான்னு பார்த்தோன்னா எவ்வளோ புரட்டல் நமக்கு நடக்குது. ஆகவே இதை நம்ம தொடர்ந்து படிப்போம். ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு சபையும் வலிவி போகிறது இங்கே தாங்க. வேதத்தினுடைய தவறலைக்காத தன்மை, தெளிவான தன்மை, அதிகார தன்மையை நம்ம நம்பலைன்னா நம்ம தப்பாக தான் போவோம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்யட்டும். வர வாரத்தில் கடைசி வேதத்தினுடைய ஒரு தன்மை, இறுதி தன்மையை பார்த்து பல பயன்பாடுகள் இதுலேருந்து நம்ம படிச்சுக்கலாம்.